டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? KGF 2 படத்துல பிரதமர் ரோல்ல நடிச்ச ரவீனா டாண்டன் இப்போ சூர்யா 46 படத்துல இணைய போறதா வரும் செய்தி உண்மையான? தஞ்சாவூர்ல இருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. சூர்யா 46 படத்திலே ரவீனா டாண்டன் இணைந்திருப்பதை பற்றி அதிகாரப்பூர்வமாக அந்த பட தயாரிப்பு நிறுவனமே செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கலையா? ஜிடி நாயுடு சார் பயோபிக்ல மாதவன் சார் நடிக்கிறாரு. அவரோட கெட்டப் சேஞ்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மதுரையில இருந்து லட்சுமி கேட்டிருக்காங்க. ஜிடி நாயுடுடைய பயோபிக்கிற்காக ஏறக்குறைய ஜிடி நாயுடுவாகவே மாறி இருக்கிறார் மாதவன் அப்படின்னு தான் அந்த புகைப்படத்தை பார்த்தபோது எனக்கு தோன்றியது. அவ்வளவு தத்ரூபமாக அவருடைய மேக்கப் அந்த படத்திற்காக அமைந்திருந்தது. அந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையலை. இன்னும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு மீதம் இருக்கிறது. ஜனநாயகன் படத்தை பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு சென்னையில இருந்து நெல்சன் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலை ஒட்டி தான் வெளியாக இருக்குது அப்படின்றதுனால டிசம்பர் மாதத்திலிருந்து தான் அந்த படத்தை பற்றிய அப்டேட்டுகளை அந்த நிறுவனத்தினர் வெளியிட தொடங்குவார்கள். ரஜினி சார் கமல் சாரோட காம்போவை வச்சு நெல்சன் சார் டைரக்ட் பண்ண போறதா வரும் செய்தி உண்மையான? தாம்பரம்ல இருந்து விமல் கேட்டிருக்காங்க. ரஜினி கமல் ஆகிய இருவரும் இணைந்து நடிக்க இருக்கின்ற படத்தை நெல்சன் தான் இயக்க போகிறார் அப்படின்னு தான் இப்போ செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அது உறுதி செய்யப்படலை. வீரதீர சூர படத்தோட டைரக்டரான அருண்குமார் சார் கமல்ஹாசன் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறதா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. அது என்ன ஆச்சுன்னு கிருஷ்ணகிரியில இருந்து பிரியா கேட்டிருக்காங்க. இப்போ கமல்ஹாசன் நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்க படங்களுடைய வரிசையெல்லாம் பார்க்கும்போது அருண்குமாரோட இயக்கத்தில் இப்போதைக்கு அவர் நடிக்க வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. ரீமா சன்னுக்கு என்ன ஆச்சு? இப்போ ஏதாச்சும் படத்தில் அவங்க நடிக்கிறாங்களான்னு கள்ளக்குறிச்சி வந்து சாம் கேட்டிருக்காங்க. ரீமா சன்னுக்கு 2012ஆம் ஆண்டிலே திருமணமானது. திருமணம் நடந்ததை விட்டு திரையுலகிலிருந்து முழுவதுமாக விலகி விட்டார் ரீமா சென் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ அவர் எந்த திரைப்படத்திலும் நடிக்கலை. இனிய இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். துருவ நட்சத்திரம் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு காஞ்சிபுரம்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. துருவ நட்சத்திரம் படத்தினுடைய முதல் பிரதி வெளிவந்தே ஏறக்குறைய 2 வருஷம் ஆகுது. அப்படி இருக்க துருவ நட்சத்திர படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்துதான் இப்போ போய் கேட்குறீங்களே. அந்த படத்தை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு தான் மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் கௌதம் வாசுதேவ் மேனன். அவருடைய முயற்சி வெற்றியடைய நாம் வாழ்த்துவோம். டியூட் படம் பார்த்தீங்களா? இந்த படத்துல சொல்ல வரும் கருத்து என்னன்னு கும்பகோணத்துல இருந்து ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. டியூட் திரைப்படம் என்ன மாதிரியான கருத்தை சொல்ல வருகிறது, அந்த கருத்து எல்லோருக்கும் ஏற்புடையதா அப்படின்லாம் யோசிக்காம அதை ஒரு பொழுதுபோக்கு படமாக பார்த்து விட்டு வந்து விடுவது நல்லது. 33 இயர்ஸ்க்கு அப்புறம் தேவர் மகன் படம் ரீரிலீஸ் பண்றதுக்காக கமல்ஹாசன் சார் பிளான் பண்றதா ஒரு செய்தி வருது. அது உண்மையா? தேவர் மகன் பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தேவர் மகன் திரைப்படம் மறு வெளியீடாக வெளிவர இருப்பது உண்மைதான். வெளியீட்டு தேதி மிக விரைவிலேயே அறிவிக்கப்படும். மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ் சாருக்கு இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு? அவர் கடைசியா எந்த படத்துக்கு மியூசிக் பண்ணாங்கன்னு மடிப்பாக்கம்ல இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. சங்கர் கணேஷனுடைய உடல்நிலை இப்போ சீராக இருக்குது. கணேஷனுடைய மகனான ஸ்ரீகிட்ட இன்று காலையில் கூட நான் பேசிட்டு இருந்தேன். கணேஷனுடைய உடல்நிலை இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். கணேஷனுடைய இசையமைப்பிலே உருவான கடைசி திரைப்படம்னா அது உழைக்கும் கைகள் என்ற திரைப்படம். ஏன் அசின் சினிமா விட்டு போயிட்டாங்கன்னு செங்கல்பேட்டில் இருந்து கலை கேட்டிருக்காங்க. திருமணம் முடிந்தவுடனே திரையுலகத்தை விட்டு விலக வேண்டும் அப்படின்றது தான் அசினுடைய முடிவாக இருந்தது. அந்த முடிவை தான் அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. ஜிவிஎம் சார் இப்போ படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரா இல்லை நடிச்சிட்டு இருக்காங்களான்னு சென்னையில இருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு கௌதம் வாசுதேவன் எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்குவதாக தெரியல. ஒரு சில படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி பேசி அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்க வைக்கிற எக்ஸ்பர்ட் யார்? கமல் சாரா பார்த்திபன் சாரான்னு சென்னையில இருந்து வேல் கேட்டிருக்காங்க. ட்விஸ்டாக பேசி அதில் உள்ள கருத்தை நாம் புரிந்து கொள்ள கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ள வைப்பவர்னா அது கமல்ஹாசன் தான். ஒரு டைம்ல மலையாள படங்களுக்கு இங்கிலீஷ் டைட்டில் தான் வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் பிரதர்ஸ், ஹாப்பி ஹஸ்பண்ட், கசானோவா, கோல் கேஸ், பிக் பிரதர். இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு துபாயில இருந்து டெனிஸ் கேட்டிருக்காங்க. மலையாள படங்கள் மட்டும் ஆங்கில பேரில் வருது. தமிழில் எத்தனை திரைப்படங்கள் ஆங்கில பேரில் வருது. கடந்த தீபாவளி என்று வெளியான படங்களை பார்த்தீங்கன்னா கூட ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் படத்துக்கு பைசன் என்றும் இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கனுடைய படத்துக்கு டியூட் என்றும் ஆங்கில பேர் தானே வச்சிருந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட போட்டியாளர்களுக்கு எந்த அடிப்படையில சம்பளம் கொடுக்குறாங்கன்னு மதுரையில இருந்து கோபி கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு பிரபலமாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் அவங்க எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க என்பதை பொறுத்தும் தான் அவங்களுடைய சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருத்தர் இவ்வளோ சம்பளம் கேட்குறாருன்னா அவருக்கு அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்து தான் அந்த சம்பளம் கேட்குறாரு. அந்த சம்பளம் கொடுக்கலன்னா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார் அப்படின்றது தான் அதுக்கு மறைமுக அர்த்தம். அதனால் இதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு தான் ஒருவருடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்கிறார்கள்.
டைரக்டர் கரு பழனியப்பன் சார் டைரக்ஷன்ல உருவார ஆண்டவர் படம் இப்ப எந்த நிலையில இருக்குன்னு மார்த்தாண்டத்துல இருந்து ரஜத் கேட்டிருக்காங்க. கரு பழனியப்பனுடைய இயக்கத்திலே உருவான ஆண்டவர் படம் இல்லை, உருவாக இருந்த ஆண்டவர் திரைப்படம். அந்த படத்துக்கான தொடக்க விழா நடைபெற்றதோடு சரி, அதுக்கு பின்னால அந்த படப்பிடிப்பு சம்பந்தமாக எந்த வேலையும் நடைபெற்றதாக தெரியல. சிறை படத்துக்கு அப்புறம் விக்ரம் பிரபு சார் அடுத்து என்ன படத்துல நடிக்க இருக்கிறாங்கன்னு கள்ளக்குறிச்சியில இருந்து தவமணி கேட்டிருக்காங்க. சிறை படத்தை தொடர்ந்து 2 புதிய படங்கள் நடிக்க விக்ரம் பிரபு ஒப்பந்தமாயிருக்கிறார். சந்தானம் சார் நடிக்கிற படத்துல மட்டும் மொட்டை ராஜேந்திரன் சார் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களே, ஏன் அவங்க மற்ற நடிகர்களும் நடிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அவருக்கு வேற யாருமே வாய்ப்பு கொடுக்கறது இல்லையான்னு நெல்லையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரனை பயன்படுத்துறதுல நம்முடைய இயக்குநர்கள் யாருக்கும் எந்த தயக்கம் இருப்பதாக எனக்கு தெரியல. சந்தானம் நடிக்கின்ற படங்கள் நீங்களாக பல படங்களில் இன்றைக்கும் நடித்து கொண்டிருக்கிறார் மொட்டை ராஜேந்திரன். நடிகர் ஜனகராஜன் சார் எப்படி இருக்காரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆந்திரால இருந்து ஜெயராமன் கேட்டிருக்காங்க. இப்ப ஜனகராஜ் படங்கள்ல நடிக்கிறது இல்லையே தவிர நல்ல ஆரோக்கியமா இருக்காரு. சினிமா சண்டை காட்சியில யூஸ் பண்ற அந்த மோட்டார் பைக்கு வாடகைக்காக எடுக்கிறாங்களா, அப்படி ஆமானா அந்த பைக்குக்கு ஏற்படும் சேதாரத்தை எப்படி மதிப்பிடுவாங்கன்னு ரவிக்குமார் சாத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவில் சண்டை காட்சிக்காக பயன்படுத்துகின்ற பைக்குகள் பெரும்பாலும் வாடகைக்கு தான் எடுப்பாங்க. அது ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த மெக்கானிக்கிட்ட கொடுத்து அந்த ரிப்பேர் செலவை அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொள்வார். தமிழ் சினிமால எந்த ஹீரோ பேர் மாத்தாம அவரோட உண்மையான பேர் வச்சு நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கிருஷ்ணகிரியில இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. தன்னுடைய இயற்பெயரை மாற்றாமல் தமிழ் நடித்துக் கொண்டிருக்கிற நடிகர்கள்னா கமல்ஹாசன், விஜய், அஜித், சிவகார்த்திகேயன் என்று பலரை சொல்லலாம். அடுத்து இன்று ஒரு தகவல். கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலும் அமைச்சரவையிலே பணியாற்றிய ராஜாராம் எப்படிப்பட்ட சினிமா ஆர்வலர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். தமிழ் சினிமாவிலே அவருக்கு தெரியாத சினிமா கலைஞர்களே இல்லை என்கின்ற அளவுக்கு எல்லோருடனும் நெருக்கமாக பழகியவர் அவர். அப்படி ஒரு பழக்கம் சினிமா துறையோடு அவருக்கு இருந்த போதும் திரைப்படங்களை தயாரிப்பதிலே அவர் ஆர்வம் காட்டியதில்லை அப்படின்னு தான் நானும் பல நாட்கள் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவருக்கும் ஒரு காலகட்டத்திலே திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது என்பது சமீபத்திலே ஒரு புத்தகத்தை படித்த போதுதான் எனக்கு தெரிய வந்தது. நான் கண்ட எம்ஜிஆர் என்ற பெயரிலே பத்திரிகையாளர் நவீனன் எம்ஜிஆருக்கும் தனக்கும் ஏற்பட்ட பல அனுபவங்களை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் தான் ராஜாராமுக்கும் சினிமா எடுக்கின்ற ஆசை வந்தது என்கின்ற தகவலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் நவீனன். எம்ஜிஆரை விற்று படம் எடுக்க விருப்பப்பட்ட ராஜாராம் ஒரு முறை எம்ஜிஆரை அணுகி, நீங்கள் எனக்கு ஒரு படத்துக்கு காட்சி தரணும், உங்களை விற்று ஒரே ஒரு படமாக தயாரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று எம்ஜிஆரிடம் சொன்னார். ராஜாராம் தன்னுடைய ஆசையை பற்றி எம்ஜிஆரிடம் தெரிவித்த போது, உங்களுக்கும் பட முதலாளி ஆகணும்னு ஆசை வந்துருச்சா? உங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றுக் கட்சியினும் விரும்பக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் இப்போதைக்கு படம் எடுக்குமானா அடுத்த சட்டசபை தேர்தலில் என்னுடைய கட்சியின் சார்பாக நில்லுங்க, நீங்கள் நின்று ஜெயித்தவுடனே நிச்சயமாக உங்களை அமைச்சராக்குகிறேன் என்று சொன்ன எம்ஜிஆர் சொன்னபடி ராஜாராமை அமைச்சராக்கினார். அவருடைய அமைச்சரவையிலே பல பொறுப்புகளை வகித்தவர் தான் ராஜாராம். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை மோகினி. யார் மோகினியை சினிமாக்குள்ள கூட்டு வந்தது? நிஜத்தை சொல்லட்டுமா அங்கிள்? எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு படம் எக்ஸ்பீரியன்ஸ்? பயமே இல்லை எனக்கு. ஆக்சுவலி எக்ஸ்பிரஷன் எனக்கு ப்ராப்ளம் இருந்ததே இல்லை. வெக்கப்படுங்கன்னா ஒரு டெக்னாலஜி தான் மைண்டில். 2வது படமே பாலகிருஷ்ணாவோட. ஹீ இஸ் அ ஃபெனாமினா. என்னை பொறுத்த வரைக்கும் அழகாக சொல்லி கொடுப்பாரு மோகினி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.